இங்க கிச்சன்ல பாக்கியாவும் எழில் அமிர்தாலாம் பேசிட்டு இருக்கப்போ அங்க வந்து ஈஸ்வரியும் இந்த பக்கம் பாக்கியாட்ட ரொம்பவே கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நீ பண்ற வேலையினால கண்டிப்பா என் பையன் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னா என்ன நீ உயிரோடே பார்க்க முடியாது, என்னோட சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவை பிளேம் பண்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எழிலுமே பாட்டி எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் கொஞ்சம் கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல ஈஸ்வரியும் அழுதுகிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே ரொம்பவே மன வெறுத்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. தனக்கு நடந்த விஷயத்த யாருமே ரியாக்ட் பண்ணாம இந்த மாதிரி கோபிக்கு எதிராக போட்ட கேஸுக்கு மட்டும் இவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த வருத்தத்தை வெளியில காட்டிக்காம தனக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கோபியோட ரூம்ல கோபியுமே நான் மட்டும் ஜெயிலுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 to 5 வருஷம் கிடைக்கும் தானே, அப்பனா மறுபடியும் நான் என்னால வெளியில வர முடியாது இல்ல, இப்படிப்பட்ட விஷயத்துல வேற உன்னையும் மையவையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேனே, நான் ரொம்பவே அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கோபி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ராதிகாவுமே இங்க பாருங்க, நீங்க ஜெயிலுக்குள்ள போற நிலைமை வரவே வராது, அது வராம இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டிலே டாப் 1ல இருக்கிற வக்கீலை நான் புக் பண்ணியிருக்கேன், எப்படியாவது நீங்க வெளியில வந்துருவீங்க, உங்க மேல எந்த ஒரு கேஸும் இல்லாம உங்களை நிரபராதியா நான் வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகாவும் கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கோபியுமே இல்ல ராதிகா, நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், சொல்லப்போனா பாக்கியாவை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டேன், ஆனா அவளை இப்பதான் பக்கத்துல இருந்து பார்க்கும் போது தான் தெரிய வருது அவ எந்த அளவுக்கு பியூரா இருக்கா, எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா, எந்த அளவுக்கு நல்ல பாக்கியாவா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவை பத்தி ரொம்பவே ப்ரௌடா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராதிகாவுமே ஏன் கோபி, அப்போ நீங்க இதே மாதிரி பாக்கியாவை முதல்ல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2வது கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டோன்னா கோபியுமே இங்க பாரு ராதிகா, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காத, அந்த நிமிஷத்துல நான் பாக்கியாவை இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா நான் யோசிக்கவே கிடையாது, ஆனா இப்ப இருக்கிற பாக்கியா ரொம்பவே வந்து நாலேஜபிளாகவும் அதே நேரத்துல ரொம்பவே எதிர்த்து போராடுற ஒரு போராளியை வந்து நான் பாக்குறேன், அதனாலதான் இப்ப இருக்கிற பாக்கியாவை என்னால இந்த மாதிரி பேசாம இருக்க முடியல, சொல்லப்போனா அவளை பாக்குறப்போ எனக்கு உண்மையிலுமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு என் எதிரியே வந்து சும்மா சவால் விட்டு நிற்கிறா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட ராதிகாவுமே நானும் சும்மா தாங்க கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அமைதியாக முதல்ல தூங்குங்க, நாளைக்கு காலையில் கேஸ் இருக்குது, கேஸில் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம், அதுக்குண்டான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே கோபியை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. எப்பவும் போல அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் இனியா கூட செல்லியன் கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் ஈஸ்வரி உங்கள் அம்மாவை பாரு, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமா இருக்கா பாரு, இவ்வளோ மாதிரி ஒரு கல்லஞ்சு காரியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்கியாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் கரெக்டா கோபியும் ராதிகாவும் மேல இருந்து இறங்க வராங்க. இந்த பக்கம் கோபியை பார்த்த உடனே கண்டிப்பா நீ ஜெயிக்கணும்பா, இந்த விஷயத்துல நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எங்க ஈஸ்வரி அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற கோபியும் கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாமே நல்ல முடிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மையு கிட்டையுமே இங்க பாரு மையு, நான் இந்த மாதிரி அப்பா வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்க எப்பவுமே உங்களோட லைஃப் நல்லா பார்த்துக்கணும், எப்பவுமே வந்து தெளிவா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எல்லா விஷயத்தையுமே இவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகப்பா என்னை விட்டுட்டு போற மாதிரியே பேசுற, அப்படிலாம் நீ என்னை விட்டுட்டு போக கூடாதுப்பா, நான் உனக்காக தான் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றாங்க. அதே நேரத்துல நான் உன் கூட வரேன்ப்பா, கோர்ட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என் கோபியுமே இல்லம்மா என் கூட ராதிகா வராங்க, ராதிகாவை நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே அவ வேண்டாம்ப்பா, அவ எதுக்காக உங்ககிட்ட வரணும், அதான் நான் இருக்கேன்ல நான் வரேன் அப்படின்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபியுமே இங்க பாருங்கம்மா, வக்கீல ரெடி பண்ணது எல்லாமே ராதிகா தான், அதனால கண்டிப்பா ராதிகா தான் என் கூட வரணும் அப்படின்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே அவ பாக்கியோட ஃப்ரெண்டுப்பா, அவ கண்டிப்பா உன்னை உள்ள அனுப்புறதுக்காக கூட பிளான் பண்ணுவா, எனக்கு என்னமோ அவ வர்றதுல நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. ஆனா கோபியுமே இங்க ஈஸ்வரியை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்ன நம்புங்க, கண்டிப்பா ராதிகா மூலமா நான் வெளியில வர வாய்ப்பு இருக்கு, அதனால நான் ராதிகா கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியுமே ராதிகா கூப்பிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே எப்பவும் போல கிளம்புறப்போ செல்வியுமே இங்க பாருக்கா அப்படியே ஓரமா போயிடுக்கா, இல்லைன்னா உங்க அத்தா அவ்வளவுதான் உன்னை பார்த்து லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுரும் அப்படின்றாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி பாக்கியா ரொம்பவே சைலண்டோட அவங்களுமே அங்க வீட்டுல இருந்து வெளியில கிளம்பும் போது இங்க ஈஸ்வரி நிறுத்திட்டு இங்க பாரு என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாக்கியா, ஏன்னா நீ பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே கேவலமா இருக்கு, இனிமேல் இப்படி பண்ணிடாத அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவை வான் பண்ற மாதிரி திட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க எப்பவும் போல பாக்கியா அவங்களோட வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் ராதிகாவுமே இங்க அவங்களோட வக்கீல்கிட்ட இங்க பாருங்க கோபியோட மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், அவருக்கு ஏற்கனவே ஆபரேஷன் நடந்திருக்கு, அதனால அவரால் கண்டிப்பா ஜெயில இருக்க முடியாது, எப்படியாவது அவர் மேல இருக்கிற மெடிக்கல் நிலைமையை புரிய வச்சு எப்படியாவது அவரை வந்து வெளியில கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே அவங்க வக்கீல்கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு போய் உட்காந்த உடனே எப்பவும் போல ஜட்ஜ் வராரு. அவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் கேஸாவே இந்த பக்கம் பாக்கியாவோட கேஸ் தான் எடுக்கிறாங்க. முதல்ல எடுத்த உடனே பாக்கியாவை கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கோபியை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே குற்றவாளி கொண்டுக்குள்ள வந்த உடனே இங்க எப்பவும் போல விசாரணை ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கோபியோட சைட்ல இருக்கிற வக்கீல் வந்து இந்த பக்கம் பாக்கியாட்ட ஏன் பாக்கியா மேடம் இந்த மாதிரி கோபி தான் உங்களோட ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி கெட்டு போன சிக்கனை கலந்தாரு அப்படிங்கிறத நீங்க எப்படி நம்பினீங்க, சொல்லப்போனா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்றாங்க. உடனே பாக்கியாவுமே
இங்க பாருங்க சார், நான் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்காக நான் பண்ணியிருந்தேன். அது ஒரு ஃபெஸ்டிவல் டைம், அதுக்காக தான் பண்ணியிருந்தேன். ஆனா கோபி என்ன பண்ணாருன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு செஃப், அதாவது அவரோட செஃப்பை என்னோட ஹோட்டல்ல ஜாயின் பண்ண வச்சு மறுபடியுமே அவர் மூலமா என் ஹோட்டலோட பேரை கெடுக்கிறதுக்காக அந்த பிரியாணில கெட்டு போன சிக்கனை கலந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அந்த விஷயம் அப்ப தெரியாது. அதெல்லாம் கலந்து நிறைய பேருக்கு போய் கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு கேஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய பிரச்சனையாச்சு சார். நீங்க சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. அதுலயுமே பயங்கரமா வைரல் ஆச்சு. அந்த மாதிரி இஷ்யூ ஆகி என்னோட ஹோட்டலே இழுத்து மூடுற நிலைமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை யார் பண்ணாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா தேடுறப்ப தான் எனக்கு இந்த மாதிரி வந்து கோபி தான் இந்த செஃப் மூலமா பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு அப்படின்றாங்க. உடனே அந்த செஃப் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவரும் வந்திருக்காரு சார், கீழே தான் இருக்காரு. அவர்கிட்டயும் நான் விசாரிச்சுட்டு தான் இந்த கேஸை நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கோபியோட வக்கீலும், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் மேடம், நீங்க இந்த மாதிரி வந்து கெட்டு போன சிக்கனை ஒரு செஃப் கலந்துட்டாரு, அது கோபிநாத் சொல்லி தான் கலந்தாரு அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்கா அவங்க கிட்ட அப்படின்றாங்க. இருக்கு சார், அந்த ஆதாரமே அந்த செஃப் தான், அவரே அது சம்பந்தப்பட்ட உண்மைகளை சொல்லுவாரு அப்படின்றாங்க. இது கிட்டோன்னு இங்க கோபியோட வக்கீலுமே அடுத்தபடியா இந்த பக்கம் அந்த செஃப் விசாரிக்க கேட்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த செஃப் மேல வந்ததுக்கு அப்புறம், ஏன் தம்பி இங்க பாக்கியா சொன்ன மாதிரி நீங்க தான் அவங்களோட ஹோட்டல்ல கெட்டு போன சிக்கனை கலந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா சார், நான் தான் கலந்தேன். நான் வந்து தனிப்பட்ட முறையில கலக்கல சார். எனக்கு வந்து கோபிநாத் பணம் தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக அவர் சொன்னதுக்காக தான் கலந்தேன். இந்த மாதிரி கலந்ததுனால என்னோட குழந்தை கூட பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி கோபிநாத்துக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையுமே சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற இங்க கோபிநாத்தோட வக்கீலுமே, ஏன் தம்பி இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, இப்போ உங்க குழந்தை பாதிக்கப்பட்டதுனால நீங்க வெளியில சொல்ல வந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது யாராவது உங்களை வந்து மிரட்டி இந்த மாதிரி சொல்ல வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே கேள்வி கேட்கிறாங்க. அதே நேரத்துல அந்த செஃப்புமே தெளிவாவே, இல்ல எனக்கு கோபிநாத் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல கெட்டு போன சிக்கனை கலக்கணுங்கிறது அவரோட பிளான் தான். அவர் பிளானை நான் செஞ்சேன். சொல்ல போனா நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சேன். இன்னொரு பக்கம் நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அதை செஞ்சேன். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த செஃப்புமே சொல்லிடுறாரு. உடனே இன்னொரு பக்கம் இங்க பாக்கியா தரப்பு வக்கீல் எந்திரிச்சு, இங்க பாருங்க சார், ஆதாரமே முழுசா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல கோர்ட்டு தீர விசாரிச்சு இந்த மாதிரி கோபிநாத்துக்கு தண்டனை கொடுக்குமாறு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோட வக்கீலுமே சொல்லிட்டு நிறுத்துறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் கோபிநாத்தோட வக்கீலுமே இங்க கரெக்டா எல்லா பாயிண்ட்ஸுமே எடுத்து வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. யுவர் ஆனர், இந்த மாதிரி கோபிநாத் மேல தப்பு இருக்கிறது உண்மைதான். அவர் தான் இதை பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த அவருமே நேர்மையா ஒத்துக்கிறாரு. பட் இருந்தாலும் அவரால் இந்த சிறை தண்டனையை அனுபவிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரோட மெடிக்கல் கண்டிஷன் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன்லாம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஆன்ஜியோ ஆபரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிருக்காங்க. இதோட ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வக்கீலுமே அந்த ரிப்போர்ட் எல்லாம் கோர்ட்டு கிட்ட காட்டுறாரு. காட்டினது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்க கோர்ட்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, கோபி தப்பு பண்ணது உண்மைதான். அதே நேரம் பாக்கியா கோபி மேல கேஸ் கொடுத்தது உண்மைதான். இப்போ அவர் ஜெயிலுக்குள்ள போற நிலைமையில இல்ல, உடம்பு சரியில்லாம இருக்காரு. ஆனா இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, கோபியும் பாக்கியாவும் இன்னும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளால தான் இந்த கேஸே வந்து ஒரு குடும்ப பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னுமே பாக்கியா கோபியை தன்னோட வீட்டுல தான் வச்சு அவங்களே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த வக்கீலுமே சொல்றாரு. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் பாக்கியாக்கு தூக்கி வாரி போடுது. உண்மை சொல்லப்போனா இதை கேட்ட உடனே இங்க எதிர்த்தரப்பு வக்கீலுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்களுமே பாக்கியோட முகத்தையும் எட்டி எட்டி பாக்குறாங்க. அதே நேரத்துல இங்க கோபி சைடு இருக்க வக்கீலுமே, இங்க பாருங்க சார், எங்களுக்காகவும் கோபியோட உடல்நிலைக்காகவும் தயவு செஞ்சு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது ஃபைன் கூட எங்களுக்கு பண்ணலாம். அந்த ஃபைனை பே பண்ணிட்டு நாங்க இதுக்கு மேல இந்த தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோபி மூலமா ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குற மாதிரி நான் பண்றேன் சார், எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அந்த வக்கீலுமே இங்க ஜட்ஜு கிட்ட கேட்டுறாரு. இந்த ஜட்ஜுமே இந்த பக்கம் வந்து இங்க கோபி சைடு இருக்கிற எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துட்டு அவருமே தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவும் ராதிகாவும் அவங்க பயங்கரமா வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த முடிவுக்காக. ஏன்னா ஒரு பக்கம் இங்க ராதிகா கோபியா காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா கோபி செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys.